Hello everyone, welcome to Future Vision Study Center. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா TRB ல இருந்து நமக்கு இந்த வருஷத்துக்கான annual planner வந்து வர போகுது. அந்த annual planner வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. 2 or 3 weeksல வந்து உங்களுக்கு annual planner அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் சைடுல இருந்து உங்களுக்கு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அப்படி டிக்ளேர் பண்ணிட்டா TRB சைடுல இருந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து இந்த வருஷம் வர போகுது அப்படிங்கிறதுனா பாத்தீங்க அப்படினா இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் வந்துட்டு இன்னும் எக்ஸாம் வைக்கல. போன வருஷம் வந்து உங்களுக்கு 23 ல வந்து அவங்க கொடுத்திருக்காங்க, இன்னும் வைக்கல. அந்த ஒரு எக்ஸாம் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் TRB ல வந்து அது வைப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா BO எக்ஸாம் வந்து 23 ல வச்சிட்டாங்க. ஆனா 24 லயும் வந்து BO எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 24 லாஸ்ட்ல வந்து கண்டிப்பா BO எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் SCT அது வந்துட்டு என்னன்னா இப்போ இந்த கோர்ஸ் வந்துட்டு UG டெட் படிக்கிறவங்க, UG டெட் அதாவது UG நியமன தேர்வு பேப்பர் 1 படிக்கிறவங்க வந்து இந்த போஸ்டிங் எழுதுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் கால்ஃபர் அப்படிங்கிறது ஒன்றும் டிக்ளேர் பண்ணல. பட் இந்த வருஷம் வந்து ஒரு 1 or 2 மந்த்ல இதுக்கான கால்ஃபரும் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BT அசிஸ்டன்ட், கிராஜுவேட் டீச்சருக்கான வந்து எக்ஸாம் கால்ஃபர் பண்ணி டேட்டும் சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ டேட் வந்து இந்த ஃப்ளட் காரணமாக வந்து போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு. இப்போ இவங்களுக்கான டேட், எக்ஸாம் டேட் என்ன அப்படின்னா 4/2 அதாவது February 4 வந்து எக்ஸாம் வச்சுருக்காங்க. February 4 எக்ஸாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த செகண்டரி டீச்சர்ஸோட கால்ஃபர் தான் இருக்கும். இந்த எக்ஸாம் முடிச்சோன்னா அடுத்தது வந்து செகண்டரி டீச்சர்ஸோட கால்ஃபர் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் கவர்மெண்ட் லெக்சரோட பாலிடெக்னிக் TRB நம்ம சொல்கிறோம்ல, பாலிடெக்னிக் TRBயோட அடுத்து வந்து இது முடிச்சோடனே அடுத்த பாலிடெக்னிக் TRB எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் வந்துட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன்ஜினியரிங் காலேஜோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோட போஸ்டிங்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோட இன்ஜினியரிங் காலேஜும் லா காலேஜோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்டிங்கும். அடுத்து வந்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், இது என்ன அப்படின்னா PG அசிஸ்டன்ட்னு சொல்லுவோம்ல, நம்ம PGTRB படிக்கிறாங்கல்ல அவங்களோட எக்ஸாம். இதுவும் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் அதாவது இன்னும் 2 மந்த்ல வந்து உங்களுக்கு வர ஆனுவல் பிளானரில் 2 வீக்ஸில் வர ஆனுவல் பிளானரில் PG எக்ஸாமும் எப்போ வருது அப்படிங்கிறது வந்துடும். நெக்ஸ்ட் வந்துட்டு டெட்டும், இப்போ டெட் வந்து 23 ல வச்சு முடிச்சு அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியமன தேர்வு எழுதுறாங்க. நியமன தேர்வில் பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதுறாங்க. ஆனால் மறுபடியும் வந்து இந்த 24 லாஸ்ட்லேயும் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா டெட் அப்படிங்கிறது வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, போன வருஷம் வச்சுருக்காங்க, ஆனால் இந்த வருஷம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட எல்லா அப்டேட்டுமே எந்தெந்த மாதம் வரும், வேக்கன்சி என்ன, எப்போ வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே எதில் வந்து உங்களுக்கு டிக்ளரேஷன் கரெக்டாக வந்துடும் அப்படின்னா இப்போ ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. டிக்ளேர் பண்ணோன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாம் எப்போ வரும்னு தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணி அவங்க கால்ஃபர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் வந்து எக்ஸாம் அப்போ வந்து கிளியர் பண்ண முடியாது. ஸோ இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ வந்து PG இவங்க எல்லாம் பேப்பர் 2 படிக்கிறவங்கலாம் ஆல்ரெடி ஓரளவுக்கு படித்து முடிச்சுட்டாங்க. இன்னும் 1 மந்த் தான் இருக்குது. இதே பேப்பர் 1 படிக்கிறவங்க வந்து எக்ஸாம் எப்போ வரும், போஸ்ட்பாண்ட் ஆகுமா, இன்னும் வருமா வராதா, இன்னும் பேப்பர் 2 அவங்களுக்கே வந்து எக்ஸாம் வைக்காமல் இருக்காங்க, நம்மளுக்கு எப்போ எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்களுக்குமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக வந்துட்டு TRB போர்ட்லேருந்து நிறைய அப்டேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. அதனால வந்து அவங்க ஆக்டிவாக தான் இருக்காங்க. இன்னும் 2 வீக்ஸில் வந்து அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு வந்து டேட்டு உங்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து டிக்ளேர் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து PGTRB படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா PGTRB படிக்கிறவங்களுக்கும் வந்துட்டு இப்போ இருந்து படிச்சிங்கன்னா தான் நீங்கள் இன்னும் ஒரு 4 மாதம் 5 மாதத்தில் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த எல்லா கோர்ஸஸுக்குமே வந்துட்டு ஃபியூச்சர் விஷனில் நியர்பை வந்து எல்லா கோர்ஸஸுக்குமே வந்து கிளாஸஸ் இருக்குது. இப்போ BOக்கு மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாம் இருக்குது. இதே வந்து PGTRB UGTRB இவங்க BT அசிஸ்டன்ஸு இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு கோர்சஸ் வந்துட்டு இங்கே அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் டெட்டு படிக்கிறவங்க பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே கிளாஸஸ் அண்டு மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அட்மிஷன் போட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ், அது இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல், நீங்கள் டெஸ்ட் பேட்ச் மட்டும் போட்டுக்கிறீங்க அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனுமே தனித்தனியாக இருக்குது. ஸோ இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 24ல் ஹியூஜ் வேகன்சிஸ் வந்து வரப்போகுது. அதுக்கு நம்ம எப்படி நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா இந்த நியூ இயர்லேருந்து இந்த 4லேருந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். உங்களோட ஜேர்னி வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான்
போஸ்டிங் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஸோ ஆனுவல் பிளானர் ஒரு 2 வீக்ஸில் வந்துடும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.